ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைவிடுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்தவனாக வாழ்கிறேன், எனக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இன்றைக்கி நிறைய விதமான டீச்சிங்ஸ் அப்படி ஆயிடுச்சு. நீ உள்ளே வந்துட்டால் உனக்கு துன்பம் இருக்காது, உனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறீங்களா? 34ஆம் சங்கீதத்தினுடைய 19ஆம் வசனம். இந்த தாவீது எப்படிப்பட்டவர்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர் தான், ஆனால் புதிய ஏற்பாட்டு அனுபவம் கொண்டவர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டேவிட் நியூ த வேல்யூ ஆஃப் கிரேஸ். கிருபையினுடைய வேல்யூவை, முக்கியத்துவத்தை நல்லா அறிஞ்சிருந்த மனுஷன். ஆனால் தான் பல இடங்களில் அவருடைய வாழ்க்கையில் நான் பார்க்க முடியும், ஆண்டவர் என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய பலன் இல்லைப்பா, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய பலத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு he was depending on the grace of God. He was depending on the strength of God, not on his own strength. எல்லாம் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னாரா முடிஞ்சிச்சு கதை. நமக்கு திறமை இருந்தாலும், பலன் இருந்தாலும், எல்லாம் இருந்தாலும், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பலமுறை அதை அறிக்கை செய்துட்டே இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால், உம்முடைய நீதியினால் ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் அதை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமற் போக பண்ணாதே, உமது கிருபையும் உண்மையும் எப்போதும் என்னை காக்க கடவுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட மனுஷன் சொல்கிற ஒரு வார்த்தை தான், நீதிமானுக்கு துன்பங்கள் வரவே வராதுன்னு நான் சொல்லலை. நீதிமானுக்கு துன்பம் வரும், அதுவும் வரும்னு கூட சொல்லலை. நீதிமானுக்கு பாருங்கள், 34ஆம் சங்கீதத்தினுடைய 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், நிறைய துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்தாமல், கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். துன்பம் வருங்க, பிரச்சனை வரும், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். 1 தீமோத்தேயும் நினைக்கிறேன் மிக அழகாக ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், அதை நமக்கு ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். விச் மீன்ஸ் இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்றார். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய அஷூரன்ஸ் என்ன தெரியுமா? நீ தனியாக இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட பிரச்சனையில் போகும்போதெல்லாம் உனக்கு துன்பம் வராதுன்னு நான் சொல்ல, வரும். ஆனால் நான் உன் கூட இருந்து உன்னை விடுவிப்பேன். வாட் அ கிரேட் அஷூரன்ஸில். ஆமாம், பாண்டர் இந்த காலவெளியில் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். பல துன்பத்தின் நடுவில் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அந்த வசனம் தான் சொல்லுது, கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், ஆச்சரியமாக நடத்துவார். ஹேவ் அ பிளஸ்ட் டே. கர்த்தர் தங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.